ஹலோ எவ்ரிவான். இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்களோட லைஃப்பில் பர்சனல் ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு சீக்ரெட்டான ஒரு ட்ரெஷர் மேப் அப்படின்னா. ஸோ ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து வரும்போது அது மூலயமா தான் நீங்கள் வந்து எப்படி அந்த பர்சனல் ஃபினான்ஸ் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் உங்களோட லைஃப்பில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இந்த வீடியோவில் ஃபினான்ஸ் அண்ட் வெல்த் லெஜெண்ட்ஸான ராபர்ட் கியோசகி அண்ட் தேவ் ராம்சி அண்ட் வாரன் பஃபர்ட், அந்தோனி ஒனில், ஸோ இந்த ஃபேமஸான ஃபினான்ஸ் அண்ட் வெல்த் ஓரியன்டாக வந்து ப்ரொஃபிஷியண்டாக இருக்க பீப்புளோட புக்ஸில் இருந்து நிறைய கான்செப்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த பர்சனல் ஃபினான்ஸ் கவர் ஆகிற டாபிக்ஸ்க்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணியிருக்கேன் இந்த கம்ப்ளீட் வீடியோவை. ஸோ இந்த வீடியோ நீங்கள் அப் டு எண்ட் வரைக்கும் பார்க்குறது மூலமாக ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஆத்தர்ஸ் வந்து என்ன அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்களை நீங்கள் வந்து வித் எக்ஸாம்பிளோட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் பர்சனல் ஃபினான்ஸ்? பர்சனல் ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் பேசிக்காக வந்து மணி எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்றது தான். நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை எப்படி நீங்கள் வந்து சேவ் பண்ணுறீங்க, அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதை எப்படி நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் ஃபினான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய டே டு டே லைஃப்பில் உங்களுடைய மணி நீங்கள் மேனேஜ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க்காக தான் நீங்களே வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஈவன் இந்த ரிச் டேட் புவர் டேட் புக்கோட ஆத்தர் ராபர்ட் கியோசகி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இட்ஸ் நாட் அபவுட் ஹவு மச் மணி யூ மேக், இட்ஸ் அபவுட் ஹவு மச் மணி யூ கீப். இந்த பர்சனல் ஃபினான்ஸோட எசென்சியலான காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். Why personal finance is important? The Total Money Makeover புக்கோட ஆத்தர் தேவ் ராம்சே வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, you must gain control over your money or the lack of it will forever control you. அதாவது நீங்கள் உங்களுடைய மணி மேலே வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் சம்பாதிக்கிற மணி எங்கே போகுதுன்னே தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு பிளாங்காக இருந்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஒரு விஷயமே வந்து கடைசி வரைக்கும் உங்களை அதே மாதிரியே உங்களை வச்சுட்டு இருக்கோம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய பணத்தை நீங்கள் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணிட்டு வரதுனால உங்களுக்கு தேவையில்லாத கடன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்காது. நீங்கள் உங்களுடைய கோலை நோக்கி வந்து போயிட்டு இருப்பீங்க. நீங்கள் ஒரு 5 to 10 இயர்ஸில் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நிறைய அக்கம்ப்ளிஷ் பண்ணுவீங்க. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிச்ச விஷயங்களை செய்யலாம். அட் த சேம் டைம் வந்து நீங்கள் நிறைய சாய்ஸஸ் வந்து நீங்கள் எடுக்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீடம் இருக்கும். ஜஸ்ட் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் மட்டுமே வந்து டிபெண்ட் பண்ணி இல்லாமல். கீ காம்போனன்ட்ஸ் ஆஃப் பர்சனல் ஃபினான்ஸ். பர்சனல் ஃபினான்ஸில் 4 கீ காம்போனன்ட்ஸ் வந்து இருக்குது. பட்ஜெட்டிங், சேவிங், இன்வெஸ்டிங் அண்ட் மேனேஜிங் டெப்ட். ஸோ இந்த பட்ஜெட்டிங்கில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆத்தர் டிஃபானி ஆலிஸ், உங்களை வந்து பார்த்தீங்கன்னா த பட்ஜெட் இன்ஸ்டா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இவரோட ரைட் பண்ண புக்கு வந்து கெட் குட் வித் மணி. பட்ஜெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களோட லைஃப் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற விஷயம் கிடையாது. உங்களுடைய மணியை வந்து உங்களுக்கு எப்படி நீங்கள் ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்றது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸை வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து மேப் அவுட் பண்ணிவிட்டு அது எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில் தெரிஞ்சாவே உங்களுடைய டார்கெட் அச்சீவ் பண்ண ரொம்பவே வந்து சுலபமாக இருக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. சேவிங்ஸில் ரொம்ப ஃபேமஸான ஆத்தரான எலிசபெத் வாரன்ஸ் புக் ஆலிவ் ஓத்தில் வந்து ஒரு ரூலை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. 50-30-20. அதாவது 50% வந்து உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை வந்து நீங்கள் பூர்த்தி செய்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒதுக்கி வச்சிடணும் உங்களுடைய சேலரியிலேருந்து. 30% வந்து நீங்கள் இந்த விஷயம்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும், நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற விஷயங்கள் வந்து நீங்கள் மந்த்லி நீங்கள் வாங்கணும்னு நினைப்பீங்க. உங்களுடைய சேவிங்ஸ்க்கு நீங்கள் கட்டாயமாக வந்து ஒரு 20% வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத வந்து ஒரு ரூலாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருது அப்படிங்கும்போது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுக்கு இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அவசியம். ரெண்டாவது, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரீம் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணுற சுச்சுவேஷன் வந்து வரும். தென் அடுத்ததான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நியூவாக வந்து கார் வாங்கணும், ஒரு ஹோம் வந்து வாங்கணும், அப்படி இல்லைனா ஏர்லியாக வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி ஒரு சேவிங்ஸ் நீங்கள் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் இது வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் 3, இன்வெஸ்டிங். இன்வெஸ்டிங்கில் எக்ஸ்பர்ட்டான வாரன் பஃபர்ட் அவரோட புக்கு வந்து த எஸ்ஏ ஆஃப் வாரன் பஃபர்ட். இவர் சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா, த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் யூ கேன் மேக் இஸ் இன் யுவர் செல்ஃப். அதாவது நீங்கள் உங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து அதிகமாக வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து கொண்டு வரதுக்கான ஒரு கீ பாயிண்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இன்வெஸ்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா ரியல் எஸ்டேட்டில் கூட நீங்கள் வந்து பண்ணலாம். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஏர்லியாக நீங்கள் இன்வெஸ்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரோ ஆகும். ஸோ உங்களுடைய ஏர்லி ஏஜ்லேயே உங்களுக்கு வந்து நிறைய ரிட்டர்ன்ஸ் வந்து பார்க்கறதுக்கான சான்சஸ் உங்களுக்கு இருக்கும். நம்பர் 4, மேனேஜிங் டெப்ட். உங்களுடைய லைஃப்பில் இந்த கடன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வில்லனாகவே இருக்கும். ஸோ இந்த கடன் ஹேண்டிலிங்கில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு புக் தான் வந்து டெப்ட் ஃப்ரீ டிகிரி. அதோட ஆத்தர் வந்து அந்தோனி ஒனில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாட் ஆல் டெப்ட் இஸ் பேட்,
some can help you grow. எல்லா கடனுமே வந்து உங்களுக்கு வந்து பேடாக இருக்காது. ஒரு சில கடன் வந்து உங்களுடைய க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் லோன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய எஜுகேஷன் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து கொண்டு போகிறதுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுது. அப்படிங்கும்போது அந்த ஒரு லோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பேடாக சொல்ல முடியாது. இதில் மெயினாக அந்த புக்கில் வந்து சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் கடனை வந்து நீங்கள் வந்து தவிர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கிரெடிட் கார்டு ட்ராப்பில் வந்து நீங்கள் வந்து விழக்கூடாது அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹைலைட்டிங் பாயிண்டாக வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து கிரெடிட் கார்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் வந்து கிரெடிட் கார்டை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நீங்கள் வந்து தேவைக்கு மட்டும் பயன்படுத்துறது வந்து ரொம்ப கால்குலேட்டடான டெசிஷன் எடுக்க வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அடுத்ததாக கெட் ஸ்டார்டட் வித் பர்சனல் ஃபைனான்ஸ். ஸோ உங்களுடைய பர்சனல் ஃபைனான்ஸை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது. நம்பர் 1, செட் கிளியர் கோல்ஸ். இதுக்கு த 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் அந்த புக்கோட ஆத்தர் ஸ்டீஃபன் கோவே அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிகின் வித் தி எண்ட் இன் மைண்ட், நோ வாட் யூ ஆர் சேவிங் அண்ட் இன்வெஸ்டிங் ஃபார், இட் வில் கீப் யூ மோட்டிவேட்டட். ஸோ நீங்கள் இவ்வளோ தான் வந்து செலவு பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டில் வந்து இருந்துக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் எவ்வளோ வந்து சேவ் பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியும். ஸோ அது உங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயம் நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ண ஒரு மோட்டிவேஷனாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. நம்பர் 2, ட்ராக் யுவர் ஸ்பெண்டிங். ஸோ உங்களுடைய ஸ்பெண்டிங்கை நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே வந்து மொபைல் ஃபோன் இருக்குது அப்படின்றதுனால நிறைய நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஸ்பெண்டிங்கை வந்து ட்ராக் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய பர்சனலாக ஒரு நோட் புக்கை வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னா ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலிமா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணலாம். இப்படி பண்ணுறது மூலமாக உங்களோட மணி எங்கே வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இதுக்கு வந்து ஆஸ் யுவர் மணி ஆர் யுவர் லைஃப் அப்படின்ற புக்கோட ஆத்தர் விக்கி ராபின் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எவ்ரி எக்ஸ்பென்ஸ் should bring you closer to your goals. நீங்க பண்ற சின்ன சின்ன செலவுகளுமே வந்து உங்களுடைய கோல்ஸை நோக்கி உங்களை வந்து கொண்டு போற மாதிரி இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. நம்பர் 3, ஆட்டோமேட் யுவர் சேவிங்ஸ். ஹியூமனாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து மேனுவலாக பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லேசியாக வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதனாலேயே வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பண்ண மாட்டோம். ஸோ அதனால் உங்களுடைய சேவிங்ஸ், உங்களுடைய பில் பேமெண்ட்ஸ், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி எது இருந்தாலும் வந்து அதை முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆட்டோமேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஐபி இருக்குது. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் உங்களுடைய மந்த்லி சேலரி வந்து இருக்குது அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து பர்டிகுலர் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து போயிடும். அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு சேவிங்ஸ் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு ஸ்கீமில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதே மாதிரி அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சேலரி வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய மேனுவல் ஒர்க் இல்லாமல் ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை தான் வந்து ஐ வில் டீச் யூ டு பி ரிச் அப்படின்ற புக்கோட ஆத்தர் ரமித் சேதி வந்து சொல்கிறாரு. ஆட்டோமேட்டிங் யுவர் ஃபினான்சஸ் மேக்ஸ் குட் ஹேபிட்ஸ் ஈஸியர். நம்பர் 4, எஜுகேட் யுவர் செல்ஃப் கண்டினியூஸ்லி. இதுக்கு வந்து பர்சனல் ஃபினான்ஸ் ஓரியன்டாக நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து யூடியூப் வீடியோஸ் வந்து பார்க்கலாம், அப்படின்னா வந்து நிறைய புக்ஸ் வந்து படிக்கலாம். அதுக்கு வந்து நிறைய புக் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கூட இருக்குது. த சிம்பிள் பாத் டு வெல்த் பை J.L. Collins அண்ட் த மில்லியனர் நெக்ஸ்ட் டோர் பை தாமஸ் J. Stanley. ஸோ இந்த புக்ஸில் இருக்க சஜஷன்லாம் உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக உங்களுக்கு வந்து இருக்கும். நம்பர் 5, ரெகுலர்லி ரிவ்யூ யுவர் ப்ராக்ரஸ். ஸோ உங்களுடைய சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பட்ஜெட்டிங்லாம் வந்து ப்ராப்பராக தான் வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற ரிவ்யூ வந்து நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணணும். ஸோ உங்களுடைய ப்ரீவியஸ் ப்ராக்ரஸ் வந்து சரியில்லைனா கூட நீங்கள் வந்து அதை விட ஆப்டிமைஸ் பண்ணி நீங்கள் பெட்டராக பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த பேசிக்கான ஸ்டெப்ஸ் தான் வந்து பர்சனல் ஃபினான்ஸ்க்கான ஒரு ரோட் மேப். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கண்ட்ரோலில் வந்து வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் நிறைய ஃபினான்ஷியல் புக்ஸோட கீ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பிரேக் அவுட் பண்ணியிருந்தோம். சப்போஸ் அந்த புக்ஸ்லாம் நீங்கள் வந்து இன்னும் இன்டெப்த்தாக நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ அந்த புக்ஸோட லிங்க்ஸ் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ அந்த லிங்க்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி படிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து தெரியாமல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். I've been feeling weird, I can't seem to focus good enough. Nothing's really clear, sometimes it could be a little tough. I just need to feel like the end's in sight for me, but let's be really real, anxiety can foggy